அடுத்து பார்க்க போற டாபிக் ஜாயின்ஸ். அதாவது 2 டேபிள் இருக்கு அப்படின்னா அந்த 2 டேபிள்ல வந்து ஒரு சேம் காலம் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் ஜாயின்ஸ். இதோட காமன் சின்டாக்ஸ் என்னன்னா செலக்ட் asterisk from table 1 inner join table 2 on table 1 dot column match equal to table 2 dot column match. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இப்போ நான் அந்த பிஜி அட்மின்லேயே ஒரு 2 டேபிள் வச்சு காட்டுறேன். இங்கே கஸ்டமர் டேபிள் இருக்குது, அதே சமயம் பேமெண்ட் டேபிள் இருக்குது. இப்போ இங்கே கஸ்டமர் டேபிளில் இந்த கஸ்டமர் ஐடிங்கிற காலம் இருக்குது, அதே பேமெண்ட் டேபிளையும் கஸ்டமர் ஐடி இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 டேபிளை நம்மளால ஜாயின் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயினோட காமன் சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். டேபிள் 1ல் ஒரு டேபிள் இருக்கும், டேபிள் 2 ஒரு டேபிள். ஸோ இந்த 2 டேபிளுக்கும் காமனாக ஒரு காலம் இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணி பார்க்குறது தான் இன்னர் ஜாயின். பிஜி அட்மினில் பார்க்கலாம். இப்போ கஸ்டமர் டேபிளில் கஸ்டமர் ஐடி இருக்குது, அதே சமயத்தில் பேமெண்ட் டேபிள்லையும் கஸ்டமர் ஐடி இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இப்போ செலக்ட் asterisk ஃப்ரம் டேபிள் 1, அப்புறம் இன்னர் ஜாயின் டேபிள் 2 என்னது பேமெண்ட் ஆன் டேபிள் 1 கஸ்டமர் தானே, ஓகே, டாட் காலம் மேட்ச். இங்கே என்ன காலம் மேட்ச் ஆகுது? கஸ்டமர் ஐடி. ஓகே, கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு டேபிள் 2 என்ன இங்கே பேமெண்ட் டாட் காலம் மேட்ச் என்ன ஆகுது? கஸ்டமர் ஐடி. நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு கஸ்டமர் ஐடி வந்திருக்கு. இது வந்து கஸ்டமர் டேபிள். அப்படியே போனோம்னா இங்கே ஒரு கஸ்டமர் ஐடி வந்திருக்கு. இதோட இதோட கஸ்டமர் டேபிள் முடியுது. இந்த பேமெண்ட் ஐடியிலேருந்து இது வந்து பேமெண்ட் டேபிள். ஸோ இப்போ 2 டேபிள் ஜாயின் ஆகி வந்திருக்கு. ஸோ இவ்வளோ வேல்யூஸ் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு சிலது மட்டும் போதும் அப்படின்னா, இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த கஸ்டமர் டேபிள் இருந்து கஸ்டமர் ஐடி இருக்கட்டும், அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கட்டும், அப்புறம் பேமெண்ட் டேபிளில் வந்து பேமெண்ட் ஐடி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு எரர் வரும். எஸ், என்ன எரர்னா கஸ்டமர் ஐடி. அந்த கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது ஆம்பிக்யூஸ். அப்படின்னா என்னன்னா, கஸ்டமர் ஐடிங்கிறது கஸ்டமர் டேபிள்லையும் இருக்குது, பேமெண்ட் டேபிள்லையும் இருக்குது. ஸோ 2 தடவை கஸ்டமர் ஐடி காலமாக காட்ட முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒரு டேபிளில் இருக்கிற கஸ்டமர் ஐடியை காட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, கஸ்டமர் டாட் அப்படின்னு இப்போ போட்டோம்னா இப்போ எரர் வராது. சாரி, ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. கஸ்டமர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், பேமெண்ட் ஐடி.
இந்த ஏன் எரர் வந்துச்சு அப்படின்னா, இந்த கஸ்டமர் ஐடிங்கிற டேபிள் காலம் இந்த டேபிள்லையும் இருக்குது, கஸ்டமர் டேபிள்லையும் இருக்குது, ஸோ பேமெண்ட் டேபிள்லையும் இருக்குது. பட் இந்த ஃபர்ஸ்ட் நேம் பேமெண்ட் ஐடிங்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது கஸ்டமர் டேபிளில் மட்டும்தான் இருக்குது, பேமெண்ட் ஐடி பேமெண்ட் டேபிளில் மட்டும்தான் இருக்குது. பட் இது ரெண்டு டேபிள்லையுமே இருக்கிறதுனால அது கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஏதோ ஒரு டேபிள் இருக்கிறத எடுத்துகிட்டு வா அப்படின்னா தான் இங்கே வந்து எடுத்துகிட்டு வரும். கஸ்டமர் தான் நம்ம போடணும்னு இல்லை, பேமெண்ட்டுன்னு போட்டாலுமே நமக்கு வரும். ஸோ இது ஆம்பிக்யூஸாக இருக்கிறதுனால நம்ம ஏதோ ஒன்று இங்கே முன்னாடி டாட் வச்சு போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அவுட்டர் ஜாயின். அவுட்டர் ஜாயினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் அவுட்டர் ஜாயின். இப்போ ரெண்டு டேபிள் இருக்குது, அதில் ஒரு காலம் நமக்கு சேமாக இருக்குது அப்படின்னா ரெண்டு காலம்லேயும் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ஜாயின் பண்ணி காட்டுறது ஃபுல் அவுட்டர் ஜாயின். அதாவது இப்போ இந்த கஸ்டமர் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இதில் ஒரு கஸ்டமர் ஐடி வந்து ஒரு சம்திங் 400 அப்படின்னு இருக்குன்னா அந்த கஸ்டமர் ஐடி வந்து இப்போ இந்த பேமெண்ட் டேபிள் இருக்க கஸ்டமர் ஐடியில் 400 அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த கஸ்டமர் ஐடியில் 400 அப்படின்னு இருக்குன்னா நமக்கு இன்னர் டேபிள் பொறுத்த வரைக்கும், இன்னர் ஜாயினை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு ஜாயின் ஆகி வராது. ஆனால் நமக்கு ஃபுல் அவுட்டர் ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இல்லாதது இதில் இருந்தாலும், இல்லை இதில் இல்லாதது அதில் இருந்தாலும் சரி, ரெண்டுமே நமக்கு ஜாயின் ஆகி வரும். மற்ற வேல்யூஸ் எல்லாம் நல் அப்படின்னு போட்டுட்டு ஃபுல்லுமே நமக்கு வரும். இதுக்கான காமன் சின்டாக்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை. இந்த இன்னர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மட்டும் நம்ம ஃபுல் அவுட்டர் அப்படின்னு போட்டால் இதோடைய காமன் சின்டாக்ஸ் முடிஞ்சிச்சு. அதாவது இதில் இருக்கிற வேல்யூ இதில் இல்லைனாலும் சரி, இதில் இருக்கிற வேல்யூ இதில் இல்லைனாலும் சரி, எல்லாமே ஜாயின் ஆகி வரும் ஃபுல் அவுட்டர் ஜாயினில். பட் இன்னர் ஜாயினில் அப்படி வராது. ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான். இப்போ கஸ்டமர் ஐடி 1 இதுலேயும் 1 ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் வரும். கஸ்டமர் ஐடி 1 இதில் இருக்குது இதில் இல்லை அப்படின்னா வராது. பட் ஃபுல் அவுட்டர் ஜாயினில் எல்லாமே வரும். ஃபுல் அவுட்டர் ஜாயினில் இன்னொரு டைப் இருக்குது, அதான் ஃபுல் அவுட்டர் ஜாயின் எக்ஸ்க்ளூடிங் இன்னர் ஜாயின். இந்த இன்னர் ஜாயின் நமக்கு வேண்டாம். அதாவது ரெண்டு காலம்லையும் இருக்க சேம் வேல்யூஸ் வேண்டாம், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் மட்டும் வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபுல் அவுட்டர் ஜாயின் எக்ஸ்க்ளூடிங் இன்னர் ஜாயின், அதுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவோம் காமன் சின்டெக்ஸ். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வேர் யூஸ் பண்ணி customer ID is null or payment dot அப்படி ஒரு டேபிள் நமக்கு இல்லவே இல்லை. ஆக்சுவலி இந்த டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே கஸ்டமர் ஐடி வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இல்லவே இல்லை. இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிஸ்டிங் வேல்யூ பார்த்தா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செலக்ட் கவுண்ட் distinct customer ID from customer $599 இருக்கு. அதே பேமெண்ட் எவ்வளவோ இருக்கா, எஸ் 599. ஸோ ரெண்டுலேயுமே யூனிக்கான வேல்யூஸ் இல்லவே இல்லை. ஸோ இதுதான் நமக்கு வந்து அவுட்டர் ஜாயின்.